ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால் என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, 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 வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் அவரை துதிப்போம். எல்லார் கண்களை மூடி அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. இயேசு எங்களோடு கூட இருப்பதால, இயேசு எங்களோடு கூட நடப்பதினால, இயேசு எங்களோடு கூட வசிப்பதினால நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லேலூயா தேவாதி தேவனுக்கு நேராக அல்லேலூயா என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது, பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை
மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்தை பூமியும் படைத்த தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது வெட்கப்பட்டு போகிறது இல்லை, அந்த ஜனத்தை வெட்கப்பட்டு போவது இல்லை, அந்த நபர் வெட்கப்பட்டு போவது இல்லை, அந்த மனிதன் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம். எனக்கு ஆசை வருகிற ஹல்லேலூயா பர்வதத்துக்கு நேராக ஹல்லேலூயா என் தேவாதி தேவனுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை ஆமென் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் எல்லாம் ஆமென். வானமும் பூமியும் படைத்த என்னை கடந்தா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே.
கர்த்தரை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வல்ல பக்கத்திலே நிழலாய் இருக்கிறவரே, போக்கிலும் மரத்திலும் எங்களோடு இருக்கிறவரே, எங்களுள்ள வசிக்கிற ஆண்டவரே, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. வானத்தை பூமியை படைத்த ஆண்டவரே தேவனை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தீங்கும் எங்களை அணுகாமல் எங்களை காத்து நடத்துகிறவரே, எங்களை காத்து நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழுந்திடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, ஆமென். உம்மை நோக்கி பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை. இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறேன். இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறேன். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழுந்திடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழுந்திடுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, ஆமென். நோக்கி பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் அவரை நோக்கி, ஆமென் இயேசுவே. உம்மை நோக்கி பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை. என் சந்ததிவே உம்மாவியே ஊற்றுவேன் என்றேன், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றேன். என் சந்ததி மேல் உம்மாவியே ஊற்றுவேன் என்றேன், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றேன். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, உயர ஆமென், தள்ளாடி நடப்பதில்லை, எழும்பிடுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும்
வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் இருக்கும்போது வெட்கப்படுவதில்லை ஆண்டவரே, நீர் இருக்கும்போது நான் வெட்கப்படுவதில்லை ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களை உயர எழும்ப பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. கழுகு கோப்பான பலத்தை கொடுத்து எங்களை உயர எழும்ப பண்ணுகிறவரே, எங்களை வெட்கப்படுத்தாதவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க சொன்னீங்க, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என்னை நம்புகிறவங்க ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்புகிற மனிதர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், நீர் உண்மையுள்ளவர். நீர் சொன்ன வார்த்தையில நீர் உண்மையுள்ள ஒரு தெய்வம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில் அப்படிப்பட்ட வல்லமை இருக்குதாப்பா. எங்களை உயர எழும்ப பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை உயர எழும்ப பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. எங்களுக்கு பரத்திலிருந்து உம்முடைய தயவையும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய நன்மைகளையும் எங்களுக்கு அனுப்புக ஒரு தெய்வமாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனத்துக்கு நீர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். பரத்திலிருந்து உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் அனுப்பி அல்லேலூயா நீ நன்மை செய்கிற ஒரு தெய்வம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த ஆண்டவரே ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை உயர்த்திருக்கிறோம். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, வானத்தை பூமியை படைத்த கர்த்தராலே எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தை பூமியை படைத்த அவரு ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்கள் ஆண்டவரை ஏறெடுக்கும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தை பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை நீர் அருளுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் தேவன் நீர் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நேரத்தில், இந்த துதிக்கிற இந்த நேரத்தில் நீர் அருளுகிறதற்காய் உங்களுடைய நன்மைகளையும் கிருபைகளையும் தெய்வங்களையும் தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் மகிமைப்படும். இது என ஒவ்வொரு பகுதியும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசு உங்களை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரையே சொன்னது உண்டே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 17 வாசிங்கள் 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் மோசேயை அழைத்தார். ஆண்டவர் மோசேயை கர்த்தர் என்ன செஞ்சார்? அழைத்தார். கடந்த நாட்களிலே இதனுடைய காரியத்தை நான் பேசியிருக்கிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவர் இன்னொரு வழியாக ஒரு கோணத்திலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவன் அவர் பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிற ஒரு கர்த்தர்.
மோசையை ஆண்டவர் பெயர் சொல்லி அவர் அழைத்தார். நம்ம எரேமியால அவளை வாசிக்கிறோம். அவன் தாயின் என்ன கற்பத்திலே அவன் உருவாவதற்கு முன்னே அவர் நம்மளை செஞ்சார், அழைத்து அவர் அறிந்திருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு நல்ல தேவன். அப்போ கர்த்தருடைய அழைப்பு என்பது ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னது உண்டு. அப்போ கர்த்தருடைய அழைப்பு, அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். தேவன் நம்மளை அவர் அறிகிறார். அழைக்கப்பட்ட தெய்வம் அழைத்த ஜனத்தை, அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை, அழைக்கப்பட்ட ஒருவரை அவர் அறிந்து ஆண்டவர் நமக்கு கிருபையை கத்தனை செய்கிறார், நமக்கு தருகிறார். நம்முடைய பலகீனத்தை கத்தர் அறிகிறார். நம்முடைய பலத்தை கத்தர் அறிகிறார். நாம எப்படிப்பட்டவங்க என்பதை கத்தர் அறிந்துதான் நம்மளை என்ன செய்கிறார், நம்மளை அழைக்கிறார். ஆனா நாம என்ன, நம்மளுடைய பெரிய திறமசாலி என்பது கத்தர் அழைக்கல. எனக்கு எல்லாம் தெரியும் என்பதற்காக கத்தர் அழைக்கல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கத்தர் பைத்தியமான நினைச்சா தெரிந்து கொண்டார். எல்லாம் தெரிந்த விஷயம். பலவானை வெட்கப்படுத்தும்படி பலகீனரை கத்தர் செஞ்சா தெரிந்து கொண்டார். தேவன் ஒரு மனிதனை, அவருடைய அழைப்பு அவனை உருவாக்குகிறார். அவர் அழைத்து நம்மளை அறிந்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்ம ஒன்றும் இல்லாதவங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆனா கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருடைய அழைப்புக்கு நம்மளை என்ன செய்யார், அவர் தகுதிப்படுத்துகிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ நாம ஒரு வேலைக்கு எடுத்தா அந்த வேலைக்கு தகுதியானவர்களை மட்டும்தான் நம்ம எடுப்போம். அதுக்கு படிச்சிருக்கணும், அந்த வேலை சம்மந்தப்பட்ட படிப்பு அவங்களுக்கு அது இருக்கணும், படிச்சிருக்கணும். அப்படிதான் வேலைக்கு எடுப்பாங்க இல்லையா? அப்புறம் எத்தனை இது நீங்கள் பயிற்சி ட்ரைனிங்கில் இருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்கள தான் வேலைக்கு கம்பெனியில் வேலைக்கு என்ன செய்வாங்க, ப்ரைவேட்டோ கவர்மெண்ட் அரசாங்கமோ எல்லாம் எடுப்பாங்க. ஒரு தகுதியை பார்த்து தான் எடுப்பாங்க. நாம இருந்தால் அதான் செய்வோம். இப்போ நானாக இருந்தாலுமே நம்ம இப்படியே இருக்க போகிறதில்ல. தேவன் ஊழியத்தில் பெரிய காரியத்தை செய்ய போகிறாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். இப்போ நம்மளே ஒரு ஊழியத்துக்கு ஒரு ஆளை போடணும் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒரு 2 பாட்டு அவர் பாடுவாரா அப்படின்னு நினைக்கிறோம். பாடணும் நம்ம நினைப்போம் இல்லையா? 2 பாட்டு அவர் பாடக்கூடியவராக இருக்கணும். ஒரு 10 பேர் வந்தால் 5 பேர் வந்தால் அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்குதா அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய சபைகளில் பிடிஹெச் ஏதாவது முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒன்று பைபிளில் ஸ்தாபனங்கள் அப்படி தான். அது ஏஜாக இருந்தாலும் சர்ச் ஆஃப் கார்டாக இருந்தாலும் அவங்க பைபிள் இது முடிச்சா தான் அவங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தனி ஊழியத்தை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. கத்மயமும் உண்டாவது. அவங்க அதை படிச்சிருக்கணும், படித்தா தான் அதை செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் அப்படி பிடிஹெச் எம்டிலாம் ஒன்றும் கேட்கவே கிடையாது இல்லை. அவருடைய அழைப்பு அது ஒரு விசேஷித்த அழைப்பு. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே அதுக்காக படிக்காமல் இருக்கக்கூடாது. படிக்காமல் இருக்கக்கூடாது. பாஸ் தான் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு இருக்கக்கூடாது. படிக்கிறது நிறைய காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். படித்ததை வச்சு நம்ம காலம் ஓட்ட முடியாது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. எவ்வளவு பிரசங்கத்தை நான் நிறைய புக்கு வச்சிருக்கிறேன். நான் 10th அட்டம்ப்ட் முடிக்கலை. சரியாக படிக்க மாட்டேன். சரியாக இங்கிலீஷ் நாலேஜ் அந்த மாதிரியே கிடையாது. எனக்கு எழுத கூட சரியாக வராது. பிடிசின்னு சொல்லி ஒரு குரூப் 1 வருஷம் கோர்ஸில் படித்தேன். பாஸ்டர் செல்வம் அவங்க தான் டீச்சராக இருக்கிறாங்க. என் பையனுக்கு அவங்க தான் டீச்சர் இருப்போம். அவங்க தான் என் மருமகளும் படிச்சுட்டு இருக்கிறா, அவனும் படிச்சுட்டான். 2 வருஷம் முடிச்சுட்டான். 3ஆவது வருஷம் இப்போ ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கான். இன்ஜினியரிங் முடித்தவா இப்போ தான் பைபிளுக்கு பிடிஹெச்சுக்கு முதல்ல ஆரம்பத்தில் போயிட்டு தெரிஞ்சுக்கிடணும். அந்த ஆரம்பத்தை நாம் தெரிஞ்சுக்கிடலாம். அப்புறம் அதுக்கு பிறகு தான் இன்னொரு இதில்
பிடிஹெச்சில் 2 வருஷம் அது முடித்தேன். நான் படிக்கலன்னு சொன்னேன். நீங்கள் ஒன்றும் படிக்க வேண்டாம் சாமி, நீங்கள் வந்து உட்காருங்க, நோட்ஸ் தருவோம், நோட்ஸை படிங்க, தெரியாத கேளுங்க, அசைன்மெண்ட் எதனா எழுதித்தாங்க அப்படின்னு. அது 2 வருஷம் படித்தேன். அது இன்றைக்கும் வச்சுருக்கேன். இன்றைக்கி அது பயனுள்ளதாக இருக்குது. எடுத்து பார்ப்போம் சில நாங்களில். எவ்வளோதான் படித்து எழுதி அதை வச்சு பிரசங்கம் பண்ண முடியாது, வேலை செய்யாது. பிரசங்கம்னு வரும்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து எடுத்தால் தான் அந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யும். கத்மயம் உண்டாகுது. அல்லேலூயா. எத்தனை எம்டி பண்ணாலும் சரி, படிக்கிறது நல்லது, தெரிஞ்சுக்கிடணும். பைபிளை தெரிஞ்சுக்கிடலாம், என்ன அந்த அஸ்திபாரத்தை தெரிஞ்சுக்கிடலாம், சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் தேவ சமூகம்தான், கர்த்தருடைய அழைப்பு தான் ஒரு மனுஷனே ஊழியத்தில் நிலை நிறுத்தும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அது விசுவாச வாழ்க்கையாக இருந்தாலும் தேவன் அழைக்காம எதையும் நம்ம செய்ய முடியாது. நாமவே கூப்பிட்டு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. அந்த ஞானஸ்தானம் அவங்களுக்கு புரோஜனமா இருக்க. அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி என்ன பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்காக என்ன செய்யணும், அவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறதுக்காக ஞானஸ்தானம் நான் நிறைய பேத்துக்கு அப்படி தான் கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் சிலவங்களுக்கு கொடுத்து நான் படுற பாடு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டமாக இருக்கு எனக்கு. ஏன்னா இவருக்கு கொடுத்தா இவர் வருத்தப்படுவார். அப்போ இவங்களுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணும். வயசு அடிப்படையில் இப்படி கொஞ்சம் பேருக்கு ஆரம்ப நாட்களில் நான் பண்ண தப்பு, பெரிய தப்பு. இன்னைக்கு அவங்க ரட்சிப்பில் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு வேதனைப்படுது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஞானஸ்தானத்துக்கு கொஞ்சம் தாமதமாகுது. ஏன்னா முன்னால் ரெண்டு நாடகம் பார்த்தா இப்போ 4 நாடகம் பார்க்குற மாதிரி இருக்குது சில ஆட்கள். அந்த மாதிரிலாம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு அந்த பயப்படக்கூடிய பயம் அங்கே இல்லை. அப்போ எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கணுங்கிறதுக்காக எடுக்கப்படாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். உண்மையிலும் மனம் திரும்பணும் இல்லையா? நம்முடைய பழக்க வழக்கம் மாறணும், நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் மோசேயை பெயர் சொல்லி அழைத்து அவனை அறிந்திருக்கிறேன்னு சொன்னான். நான் உன்னை பத்தி எனக்கு அவன் திக்கு வாங்கி சொன்னான் இல்லையா? எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ நான் எப்பவுமே அலைசனை கூட வச்சிருப்பேன். ஆரம்ப நாட்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் சாயந்தரம் வண்டியில் அவங்க தான் இருப்பாங்க. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, பலத்துக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இல்லையா? அப்போ அவன் நம்மளை அறிந்திருக்கிறான். அறிந்து அவருடைய கிருபை நமக்கு என்ன செய்யறா தரா. கத்மயம் அல்லேலூயா. என் கண்கள் உனக்கு கிருபை. இந்த கிருபை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நிலைநிறுத்தும். கிறிஸ்துவோடு நம்மளை என்ன செய்யும்? ஐக்கியப்படும். நான் பரம்பரை கிறிஸ்தவன் என்பதனால நீ ஐக்கியப்பட முடியாது. நான் என்னைக்கு அதைத்தான் நான் சொல்லுவேன். எங்க தாத்தாலாம் மணிக்கூண்டு கட்டி கொடுத்தவர் கோயில்ல. 2 தாத்தா மாதிரி சேர்ந்து கோயிலை கட்டி கொடுத்தவங்க அந்த காலங்களில். கடைசி வரைக்கும் புயலை போடுறதையும் பொடி போடுறது 2 பேரும் நிப்பாட்டல. கத்மயம் உண்டு. அல்லேலூயா. மணிக்கூண்டு கட்டினவர் புயலை போடுவார், அங்கு விளாஸ் பொடி கோயில. இன்னொரு தாத்தா பொடி போடுவார். நானே வாங்கி கொண்டு கொடுப்பேன் பக்கத்து ஊர்ல. நம்ம ஊர்ல கடையில் எல்லாம் போய் வாங்கிட்டு வாடா அப்படி சின்ன பையங்களை. மணிக்குண்டும் கோயிலும் கட்டி கொடுத்தவங்க. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அதனால கோயிலை கட்டுவதனாலையோ அதனாலேயோ நம்ம பரம்பரை கிறிஸ்தவங்கனால பரவாயில்ல போக முடியாது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஆலயத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது, காரியங்கள் இருக்கிறது. முழுமையான ரட்சிப்பு அல்ல, மனம் திரும்புதல் இல்லை. ஒரு சின்ன தவறு பண்ணா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு உணர்வு வரணும். பண்ணிட்டோமேங்கிற உணர்வு வந்துட்டு அந்த ஆவியான உணர்த்திட்டார் அப்படின்னா மாறிடலாம். அதை திரும்ப திரும்ப அந்த தவறை பண்ண சொல்லாது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அழைப்புல கர்த்தருடைய கிருபை அந்த அழைப்பிலே அவனை என்ன செய்து உறுதிப்படுத்த.
கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வாசிங்க. 16 வாசிப்போம். 16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினாலே அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினாலே அல்லவா. இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் இந்த பூமியிலே விசேஷித்தவர்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம இதெல்லாம் உணர்ந்தோம் அப்படின்னா அந்த அழைப்பை விட்டுட்டு நாம வெளியே போகவே மாட்டோம். நான் விசேஷித்தவனாச்சே. நிறைய படித்தவங்க, அரசாங்க வேலையில் ஒரு அதிகாரிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்க நிற்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அதாவது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. நம்ம ஒரு பெரிய அதிகாரி, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. நானும் என்ன ரொம்ப மாத்தினேன். சரி, அதை சொல்லலை. ஒருத்தர் திருநெல்வேலிக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நான் பஸ் ஸ்டாண்டில் அண்ணனோட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஊழியக்கார் ஒரு சொன்னார், நம்ம சொல்ல ஒன்றுங்க, நம்ம வெக்கப்படல, நம்ம ஓப்பனாக சொல்கிறாள் தானே இல்லைன்னா இல்லையா, நம்ம சரி பண்ணுறதாலண்ணே தவறுகளை. ஃபஸ்ட்டு நான் உங்களை பஸ்ஸை விட்டு வெளியே வரும்போது உங்களை பார்த்தேன், திரும்பி வர வரைக்கும் அங்கே தான் நிற்கீங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் வேற ஒன்றும் சொல்லலை. சொல்லிட்டு அவர் போயிட்டார். எனக்கு வீட்டில் வந்து ரொம்ப வருத்தம். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா? அப்போ நேரத்தை நம்ம ரொம்ப அதில் நம்ம ஒன்றும் தவறாக ஒன்றும் பேசலை, அவனுடைய காரியங்கள் தான் பேசுகிறோம், சில காரியங்கள் குடும்ப காரியங்களை பேசுவோம். இருந்தாலும் அவ்வளவு நேரம் நிற்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்போ திடீர்னு சிலவங்க பார்த்து சிரிப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக 2 வருஷமா 1 வருஷமா திடீர்னு பார்த்து சிரிப்பாங்க. சோத்திரம் போடணும், நான் சோத்திரம் எங்கேயோ பார்த்துருக்கமே நினைப்போம், தெரியாது. சிலவங்க உடனே முறைச்சி பார்ப்பாங்க. ஏன் பார்க்குறான்னு தெரியாது. ஏதோ நமக்கு இந்த யூடியூப்பில் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் நான், நமக்கு தெரியாது இல்லையா, அந்த முகங்கள் தெரியும். இப்போ அதனால் நம்மை மறைத்து வாழக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே வருகிறோம் ஊழியக்காரங்க. விசுவாசிகள் அப்படி தான். கண்ட இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கண்ட இடத்துல நம்ம தேவையில்லாத பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. மதிக்க கர்த்தருடைய அழைப்புக்கு அது ஒரு பெரிய களங்கம். நீ நினைக்கணும், நான் ஒரு விசேஷித்தவன், நான் ஒரு விசேஷித்தவன். கர்த்தருடைய அழைப்புல ஒரு விசேஷித்த அழைப்பு, கர்த்தருடைய அழைப்பு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. நம்ம கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், தெசலோனிக்கேல வாசிக்கிறோம். அவர் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்காகவே அழைத்தார். நீங்கள் அசுத்தம் பண்ணுவதற்கு தேவன் அழைக்கல. அசுத்தமானதை பேசுவதற்காக கர்த்தர் அழைக்கல. அசுத்தமானதை பார்ப்பதற்காக கர்த்தர் அழைக்கல. உன்னை பரிசுத்தத்திற்காக கர்த்தர் அழைத்தார். என் ஆண்டவர், என் பரிசுத்தமுள்ள தெய்வம், நான் பரிசுத்தமாக இருக்கும்னு அழைத்தார். நம்ம பொண்ணு எப்படிலாம் பார்க்குறோம், நம்ம பையனை எப்படிலாம் பார்க்குறோம். பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க. எப்படி நம்ம பொண்ணுக்கு கரெக்டாக இருக்குமா, படிச்சிருக்காரா, நல்ல குணமா, ரட்சிக்கப்பட்டிருக்காரா, ரட்சிக்கப்படலையா, கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. மாப்பிள்ளை பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வருது, நம்ம சரியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. என் மருமக தான் எங்களை பற்றி சொல்லணும் சாட்சி. நான் என் மருமகளை நல்லா வச்சுருக்கோன்னு நான் சொல்லக்கூடாது. என் மருமக, எங்கள் அத்தை எப்படி, எங்கள் மாமா எப்படின்னு அவள் வெளியே அவங்க வீட்டில் சொல்லணும், அவங்க சொந்தத்தில் சொல்லணும் இல்லையா? நம்ம தான் பார்க்குறோம்.
நமக்கு ஏற்றபடி நம்ம பையனையோ பொண்ணையோ நம்ம பார்க்குறோம். நம்ம பையனுக்கு ஏற்றபடி. அவ்வளோ பெரிய தெய்வம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எல்லாவற்றையும் நடக்க எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. அப்போ தேவன் அசுத்தத்திற்கு நம்மளை அழைக்கல, பரிசுத்தத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் இருப்பதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த கொரிந்தியில வாசிக்கிறோம். அவர் அதை நிலை நிறுத்துகிறார். அழைப்பில் மோசையை கர்த்தர் அழைத்து அறிந்தார். கத்மயம் உண்டாது. அல்லேலூயா. நம்முடைய பலகீனம் கர்த்தருக்கு தெரியும். நமக்கு இருக்கிற பலகீனம் கர்த்தருக்கு தெரியும். நமக்கு இருக்கிற பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும். நமக்கு இருக்கிற போராட்டம் கர்த்தருக்கு தெரியும். நமக்கு இருக்கிற பலனும் கர்த்தருக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறார். கிருபையினால ஒரு அழைப்பிலே நம்மளை நிலைநிறுத்துகிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அது நிறைய வசனம் சொல்லலாம். நான் அதை முடிச்சேன். ரெண்டாவது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே 14 வாசிப்போம். 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறு தருவேன். ரெண்டாவது, கர்த்தரால் அழைக்கப்பட்ட மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவ சமூகம் ஒரு ஆளுகையை காட்டுகிறது, ஒரு அதிகாரத்தை காட்டுகிறது, அது மகிமையை காட்டுகிறது, வல்லமையை காட்டுகிறது, சந்தோஷத்தை காட்டு. தேவ சமூகம். அப்ப தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை தேவ சமூகம் என்ன செய்யும்? நடத்தும். தேவனுடைய பிரசன்னம் அவனை நடத்தும். உனக்கு முன்பாக என் சமூகம் போகும். அழைக்கப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன்னை அறிஞ்சிருக்கிறேன், உன் பலகீனம் தெரியும், உன் பலன் எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு தெரியும், உன் சோர்வு தெரியும், உன் தோல்வி எனக்கு தெரியும், உன் இழப்பு எனக்கு தெரியும். என் சமூகம் உனக்கு முன்னால போ. என் சமூகம் உனக்கு முன்னால போனா அதை உன்னை சரியா நடத்திக்கிட்டே போ. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. தேவ சமூகம் உனக்கு இளைப்பாறுதலை தரும். உனக்கு அது இளைப்பாறு தருவேன்னு சொல்றார். நம்ம துவண்டு போக மாட்டோம். சோர்ந்து போற நேரத்தில் கர்த்தருடைய சமூகம் நமக்கு இளைப்பாறுதலை தரும், சந்தோஷத்தை தரும், சமாதானத்தை தரும். மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல அது மகிமைப்படுத்தும், உயர்த்த வேண்டிய இடத்துல அது உயர்த்தும். நான் பெருமைக்காக சொல்லல, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். கடந்த 18ஆம் தேதி 19 அந்த ஷோரூம் ஓபன் பண்ணாம 19ஆம் தேதி 18ஆம் தேதி ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணோம். ஒரு மாசத்துக்கு முன்னால பாஸ்டர் நீங்க தான் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கலாம். ஐயோ நீங்க வேற, நம்மளை விட்டுருங்க, நான் ஜெபம் பண்ண வரேன், இல்லை உங்க பேர் தான் போட போறேன், நீங்க சரியான திங்கக்கிழமை 12ஆம் தேதி சொல்லிட்டார். முத பத்திரிக்கை அடிச்சு இங்கிருந்து தாண்டி இந்த பக்கம் வந்து கொடுத்துட்டு போனார். பார்த்தேன், ஜெபம் பண்ணேன், பத்திரிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். 2 வாரம் கழிச்சு போனோம். அவங்க போகிற சபை பெரிய சபை. அவங்க திறப்புலாக்கணுன்னு அவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் கோட்டுக்கிட்டலாம் போட்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் அப்பாவும் நானும் என் பையனை தான் கூப்பிட்டு போனேன். ஒரு சப்போர்ட் பாட்டு கேட்டு படிக்கணும். நான் முன்னால் கொஞ்சம் கூச்சப்பட மாட்டேன். நமக்கு வயசு 60 ஆகிட்டு இல்லையா, நம்மளும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறாங்கிற ஒரு தைரியம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. 2 பாட்டு என்ன இந்த மாதிரிலாம் அவங்க இப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் போய் இறங்கணும். அதுக்கப்புறம் வெள்ளச்சட்டையை பார்த்து தான் நீங்கள் தான் திறக்க வரீங்களா அப்படின்னா, நான் தான் திறக்க போகிறேன். அப்புறம் உள்ளே போயிட்டு அப்போ அவர் கேட்டார். நான் அன்னைக்கே கேட்டேன், ஏன் நம்ம ஐயா கிட்டலாம் சொல்லலை, எவ்வளோ பெரிய சபைன்னு சொன்னேன். அவன் சொன்னான், ஆரம்பத்துலேருந்து அவர் தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காரு,
நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டா. அப்படியா, சரி. ஒரு மைக்கை மாட்டி விட்டாங்க, வெளியே வந்தோம், ஒரு பாட்டு பாடினோம், எதை பற்றி கவலைப்படலை. பிதா குமரசு தாமத்தினால ரிபனை வெட்டணும், உள்ளே போனோம், உள்ளே போய் பாட்டு படித்தோம். ஒரு 20 நிமிஷம் டைம் வெயிட் பண்ணி அந்த அக்காட்ட தான் கேட்டேன், அவங்க டீச்சராக இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்பாக பேசணும் பாஸ்டர்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆளுக்க. ஒரு 1/4 மணி நேரம் இருக்கணும் தம்பி, 1/4 மணி நேரம் நின்று தான் பிரசங்க கேட்டாங்க. நான் பார்த்தேன், பதட்டத்தில் முடிச்சிடக்கூடாது, பெரிய ஆளுக்களாச்சே. ஆமாம், எல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் வந்திருக்காங்க. நான் பார்த்தேன், ஆண்டவரே எப்படியாவது உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பேசிட்டேன். இது நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அவங்க என்ன போட்டுருந்தாங்க தலைப்பில், அந்த டீச்சர் தான் போட்டுருந்துச்சு, நான் தான் எடுத்தேன் பாஸ்டர்ன்னு சொன்னாங்க. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் ஆகும். அந்த தலைப்பை வச்சுக்கிட்டு தேவனால் நடக்க எவ்வளோ பணம் இருந்தாலும் இந்த மாதிரி ஷோரூமை அமைக்க முடியாது. இது என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம் அல்ல, சாமர்த்தியம் அல்ல, இது தேவனாலே அப்படிங்கிற தலைப்பில் அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் பேசி ஒரு பாட்டையும் படித்து முடிச்சிட்டேன். மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அத்தனை பேர் நின்றுட்டு தான் கேட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் வந்து முக்கிய பொறுப்பில், சமூகம் சர்ச்சில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர், நான் சாரை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை, வந்து கேட்டார். அந்த சரித்திரம் என்னன்னு கேட்டார். என்ன சரித்திரம், ஒரு 10க்கு 10 ஒரு வெள்ளி சட்டை வச்சு ஆரம்பிக்கும் போது எப்படி அங்கே உள்ள ஐயாவை கூப்பிட முடியும், இப்போ அந்த பாஸ்டரை வச்சு கூப்பிட்டு ஜோமன்னு சொல்லி ஜோம் பண்ணார். அது என்னமோ கர்த்தர் அவரை தொட்டு ஆஸ்வதிச்சு, எத்தனை கம்பெனி இருக்கிறது எனக்கே தெரியாது, நானே உட்காந்து எண்ணணும். ஒவ்வொரு கம்பெனியும் திறக்கும் பொழுது என்னை கூட்டு போயிடுவார். மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோம் பண்ணி முடிஞ்ச உடனே காப்பி கொடுத்தா குடிப்பேன், அடுத்த நிமிஷம் வண்டியில் உட்காந்து இந்த வீட்டுக்கு வந்துடுவேன். இந்த பில்டிங் கட்டும் பொழுது செங்கல் வாங்கி தந்திருக்கார் நிறையா, ஃபேன் 2 ஃபேன் ஆரம்பத்தில் வாங்கி கொடுத்தார், அந்த பெஞ்சு 3 பெஞ்சு கொடுத்தார். எதையாவது ஒன்று செய்வார். நான் எதிர்பார்த்து கிடையாது, அந்த பக்கம் போகவும் மாட்டேன், கூப்பிட்டு விட்டால் மட்டும்தான் அங்கே போவேன். மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் போவேன், ஒரு கம்பெனி திறந்துன்னா போவேன், பிரச்சனைனா போவேன். எஃப்சி இருக்காங்க, தான் வேலை பார்க்குறாங்க, எஃப்சிலாம் என்னை செல்லப்பிள்ளை மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஏன் சொல்ல அப்படின்னா, நமக்கு தகுதி இல்லாத நம்மை தேவன் நம்மளை தகுதிப்படுத்துறாரு. சொல்லுவையா. அப்போ அவர் கேட்டுட்டு அசந்துட்டார். அப்போ ஆரம்பத்தை அவங்க சொந்தக்காரங்க தான், அவங்க வசதி உள்ளவங்க. ஆரம்பத்தை கேட்ட உடனே அவ கர்த்தரால் முடியுங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா. நம்மளே சொல்லப்படாது, நான் வந்து ஜோம் பண்ணானாக்கா அப்படியே சொல்லப்படாது. நம்மளால ஒன்றுமே கிடையாது. நம்ம ஜோம் பண்ணுறோம், கர்த்தர் கிரியை செய்கிறார். நான் சொன்னேன், தேவன் அவரை ஆஸ்வதித்தார். அவர் என்றைக்குமே ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுப்பார். ஒரு சின்ன வெல்டிங் செட்டு வாங்கினாலும் என்னை கூப்பிட்டுருவார், பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படிம்பார். ஒரு சின்ன மிஷின் வாங்குவார், ஒன்று ஜோம் பண்ணோம். ஒரு இடம் வாங்குவார், எனக்கும் அவருக்கு தான் தெரியும், போய் ஜோம் பண்ணிட்டு வரேன் பாஸ்டர் இந்த இடத்த. நான் சொல்லுவேன், இது ஒரு இடத்த நீங்கள் வாங்கலாமே, முதல்ல சொல்லுமா சொன்னேன். வாடகை இடம் திடீர்னு காலி பண்ண சொல்லிடுவாங்க, ஒரு இடம் ஏத்தாப்புல பார்க்கல. சிரிச்சார். ஜோம் பண்ணுறோம் இடம், கொஞ்ச நாளில் ஒரு இடத்த வாங்கினார். அந்த 5 சென்ட் இடம் நிறைய மெயினில் அது இடம். என்ன தான் கூப்பிட்டுவார், பாஸ்டர் சொன்ன மாதிரி நடந்துட்டு ஜோம் பண்ணுங்க, மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. நிறைய இடங்களுக்கு போய் ஜோம் பண்ண யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் சொல்லுவோம், எனக்கும் அவருக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தெரியும். தேவன் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய அழைப்பு நமக்கு இருக்குமானால், கர்த்தருடைய அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால், தேவன் நம்மளை எங்க கனப்படுத்தணுமோ அங்க கனப்படுத்துவார். நாம தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டே இருக்கோம். நான் எப்படி 2 வார்த்தையை சொல்லணும்னு முடிவு பண்ணிடுறேன். அவங்க வருத்தப்பட்டாலும் சரி, நேரம் ஆகுதுன்னு சொன்னாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை 2 வார்த்தையை அந்த இடத்துல சொல்லிடணும். எவ்வளோ பெரிய ஆள்தான் நமக்கு என்ன, நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க, 2 வார்த்தையை சொல்லிடுவோம். ஆண்டவரை பற்றி சொல்லிடணும், ரட்சிப்பை குறித்து சொல்லிடணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தேடினா அவர் முன்னுரிமை கொடுப்பார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். நேற்று தான் சொன்னேன், திறப்புலக்கு பாஸ்ட் பேரை போட்டிருக்கீங்க. அந்த மனுஷன் முத வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார், நல்லா இருக்கேன்னு சொன்னார். மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். நான் இப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா, சர்ச்சுக்கு போகிறீங்களான்னு கேட்பேன்.
இந்த வாரம் போகலாம் பாரு, போங்கன்னு சொல்லுவேன். சமூகம் சர்ச்சைக்கு போகிறாங்க, போங்க, சர்ச்சைக்கு போகணும். சர்ச்சைக்கு போகாமல் கம்பெனிக்கு வராதிங்க, சர்ச்சைக்கு போங்க. குடும்பமாக போங்க, கார் வச்சிருக்கீங்க குடும்பமாக போங்க. சிரிப்பார். அந்த டீச்சரை பார்த்தா கேட்பேன், நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சொல்லுவையா. நமக்கு தேவனுக்கு தான் முதலிடம். ஆசீர்வாதத்தை பின்பற்றுவதல்ல, ஆசீர்வதித்த தெய்வத்தை நம்ம பின்பற்றணும். அதுதான் மெயின். ஊழியத்தை அல்ல, இந்த ஊழியத்தை கொடுத்த கர்த்தரை தான் பின்பற்றணும். அவர் தான் எனக்கு நல்லவர். மகிமையுண்டாலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தா அந்த டெவலப்மெண்ட்ல உட்கார்ந்துருந்தோம். இதை எப்படி மேலே கொண்டு போறது? நம்ம எண்ணமெல்லாம் அதான் இருக்கு. அந்த எண்ணமெல்லாம் அதில் போகும்போது செபம் கட்டாயிருது, வேத வாசிப்பு கட்டாயிருது, கூட்டம் கட்டாயிருது. அடுத்த ஸ்டெப் என்ன, அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, தேவன் எதை கொடுத்தாலும் கொடுத்த தெய்வத்தை கனப்படுத்தணும், பின்பற்றணும். வரும் போங்க. எவ்வளவு பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சபையாய் மாறினாலும் சரி, சபை அல்ல, தெய்வம் சபையை கொடுத்து, தெய்வம் எனக்கு பெரியவர், அவரைத்தான் நான் பின்பற்றணும். ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆசீர்வாதத்தை பின்பற்றல, ஆசீர்வதித்த தெய்வத்தை பின்பற்றணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதுதான் ஜீவனை கொடுத்தார், அதுதான் கதை பலனை கொடுத்தார். இந்த ஜீவனை கொடுத்து எதற்கு? நான் சொன்னேன், 4 பேரை கல்யாணம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்தார் ஆண்டவர். ஒரு 100 பேரை ஆதாயப்படுத்த ஜீவனை கொடுத்தார். இதோட வேலை முடிஞ்சுதா? இல்லை, என் தெய்வத்துக்காக கடைசி வரைக்கும் ஓடும். கத்மயம் உண்டாள். அல்லேலூயா, அது சொல்லுவையா. நம்ம ஒரு குறிப்பிட்ட இலக்கில் இருக்கிறோம். எப்பாடி ஒரு இடத்த வாங்கிட்டோம், எப்பாடி வீட்டை கட்டிட்டோம், எப்பாடி ஒரு காரை வாங்கிட்டோம், லைஃப் அதோட கர்த்தர் அதுக்கு மட்டும் அழைக்கல. கர்த்தர் உங்க மூலமாய் மகிமைப்படும். என் தெய்வத்தை குறித்து இங்க பேசணும். அதில் கூப்பிட போங்க. எவ்வளவு பெரிய ஆளம் எனக்கு என்ன, நான் 2 வார்த்தை சொல்லிடுவேன். நான் இது உங்க சாமர்த்தியம் அல்ல அப்படின்னு தான் சொன்னேன். எல்லாம் கோட்டெல்லாம் போட்டு பெரிய பேர்லாம் நின்று தான், இது உங்க சாமர்த்தியம் அல்ல, என் தேவனால். தலைப்பை காமிச்சேன், தேவனால் கூடுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னேன். தேவன் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. இது உங்க சாமர்த்தியம் அல்ல, உங்க ஞானம் அல்ல, இது தேவனால். இது தேவனால். கர்த்தருடைய அழைப்புல கிருபை இருக்கும். நீங்கள் விசேஷித்தவர்கள், தேவ சமூகம் உங்களை நடத்தும். தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனை, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை தேவ சமூகம் நடத்தும். யாரும் நடத்தணும் அவசியம் கிடையாது. சொல்ல அந்த கடையில் நீங்க போக மாட்டீங்களா பாஸ்டர்? கூப்பிட்டா போவேன். நான் நிறைய மற்றவங்களை பற்றி சொல்லும்போது கேள்விப்படுறேன். நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். மற்றவங்களை பற்றி பேசுவாங்க, வேலை இல்லைம்மாங்க. என்கிட்ட பேசியிருக்காங்க, என்னை பற்றி பேசலை. நான் அட்வான்ஸாக இருப்பேன், ரொம்ப விவரமாக இருப்பேன். ஒருத்தர் வேலை இல்லை, மாதம் மாதம் தொந்தரவு பண்ணுறாரு. கூப்பிட்டா போவேன். கூப்பிட்டு ஜோமனா சொன்னா ஜோம் பண்ணுவேன். பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன போய் பார்ப்பேன். அவங்களுக்கு விலையினப்பட்டிருக்கு, அவங்கள பார்க்கணும், பேசணும் அப்படின்னு நினச்சா போய், வேற எதுக்கும் போய். ஆனால் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும், அதுக்காக போய் உட்கார்ந்துருக்க மாட்டேன். மகிமை உண்டாகும். அல்லேலூயா. தேவ சமூகம் அழைக்கப்பட்ட ஜனத்தை, ஊழியக்காரனை மட்டும் கிடையாதுங்க, எல்லாரும் தான். எல்லாரும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். தேவ சமூகம் நடத்தும். கர்த்தருடைய சமூகத்துல இளைப்பாறல் இருக்கும், மகிமை இருக்கும், தேவ வல்லமை வெளிப்படும். நீங்கள் விசேஷித்தவர்கள். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா,
நான் திக்குவாய் என்ன, நீ தான்ப்பா விசேஷித்தாள், ஜனத்தை நீ தான் நடத்தணும், வா என் கிருபை நான் உனக்கு தருவேன். தேவ சமூகம் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை நடத்தும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் 33ஆம் அதிகாரத்தில் சோத்ரா அந்த 21 வாசிப்போம். பின்னும் கர்த்தர், இதோ என்னிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து நில்லு. ஆண்டவர் மூன்றாவது மோசேக்கு சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, நீ என்ன அண்டையில் வந்து என்ன செய்ய, அங்கே உனக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறேன். அதாவது தேவனால் அழைக்கப்பட்ட ஜனத்தை தேவன் நடத்துவது மாத்திரமல்ல, தேவனோடு இருக்கணும். அது சொல்லலையா, நீ கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், கிருபையை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், விசேஷித்த ஒரு மனுஷன், தேவ சமூகம் அவனை நடத்துவது மாத்திரமல்ல, நன்றியில் இருக்கணும். நீ என்னோடு இருக்கணும், நான் சொல்ற இடத்துல இருக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், கரங்களை வைத்து சொல்லுவோம், எல்லாரும் கரங்களை வைத்து, நீ என்னோடு இருக்கணும். நான் சொல்ற இடத்துல நீ இருக்கணும், நான் சொல்லாத இடத்துல நீ இருக்காத, என் கூட தான் இருக்கணும். ரீபாலா பாஷ், தேவனோடு நேரம் செலவழிக்கணும், தேவனோடு இருக்கணும். கிருபையை கொடுத்தார, இவ்வளவு காலம் கர்த்தர் நடத்தினார. நான் 28 வயசு ரசிக்கப்பட்டேன். மரித்து போன 2 பிள்ளைகளோட முடிஞ்சிருக்கும். 28 வயசு. என் தெய்வம் 60 வயசு வரை நடத்திக்கிட்டே இருக்கார். கர்த்தர் முன்னாலேயா, என் தேவன் எதை கொடுத்தாலும் சார் கர்த்தரோடு இருக்கும். நான் ரொம்ப வேலையில் லீவ் போடக்கூடிய வாய்ப்பு வரும். பெரிய கம்பெனி, நான் தான் அதில் ஸ்கில்ட வேலை பார்ப்பேன். நான் வேலைக்கு வரல, அடுத்த மாதத்தில் வந்து நீங்கள் வேற ஆளாக பாருங்கன்னு சொன்னேன். நானே ஒரு தம்பியை கொண்டு போய் வேலைக்கு விட்டேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நான் கீழ்ப்படியணும், என்னால் உங்கள் கம்பெனிக்கு நஷ்டம் வரக்கூடாது. ஏன்னா கப்பல் வேலை 3 நாள் நிற்கும், 3 நாளைக்கு வேலையை முடிக்கணும். நான் லீவ் போடணும், மீட்டிங் நடத்திட்டு இருப்பேன். என்னை வேற ஆளை பாருங்க சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த ஜன இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் என்னால் உங்கள் வேலை பாதிக்கக்கூடாது. சில இடத்துல ராத்திரி போய் வேலை பார்ப்பேன், பகலுக்கு ஃபுல்லாக மீட்டிங்கு உபவாச கூட்டங்கள் நடத்த ஊழித்து போயிடுவேன். நைட்டு போய் வேலை பார்த்துட்டு வருவேன். அந்த கம்பெனியில் நடத்த முடியாது. 6 மணிக்குன்னா 6 மணிக்கு வெளியே வந்துடணும், 8 மணிக்கு கையெழுத்து போட்டுறணும். அது அங்கே அப்படிலாம் மாற்றி அமைக்க முடியாது. அவங்க சொல்லிட்டே அவங்க இருக்கணும். ஆனால் என் தெய்வத்தோடு இருப்பதற்காக, என் தேவனோடு நெருங்க கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார். எதெல்லாம் வெறுக்கணுமோ அதெல்லாம் வெறுக்க ஆரம்பித்தேன். எதெல்லாம் விட்டு விலகணும் அதெல்லாம் விட்டு விலகி வந்த காரணம் என்ன அப்படின்னா, தேவன் கிருபையினால் அழைத்த தேவன், நீ என்னோடு இருக்கணும், என்னிடத்துல உனக்கு ஒரு இடம் இருக்கும். கத்மயம் உண்டாவதாக சொல்லுவையா, என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து நெல்லு. நான் சொல்ற இடத்துல நிற்கணும், நீ சொல்ற இடத்துல உட்காரணும், நீ என் கூட இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? தேவனால் அழைக்கப்பட்ட ஜனத்தை அவர் நடத்துகிறது மாத்திரமல்ல, அவரோடு நடக்கிறதை கத்த விரும்புகிறார். தேவனிடத்தில் ஒரு இடம் உண்டு, கடைசி வரைக்கும் உண்டு. கடைசி வரைக்கும் என்னன்னைக்கு கத்துறதே கூட இருப்போம். ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நான் பேசாம வச்சிருக்கேன்.
என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். அது இன்னொரு வீட்டில் பேசுவேன் நான். என்றென்றைக்கு நம்ம அவரோடு கூட இருப்போம். அப்போ எப்போதுமே நம்ம தெய்வத்துக்கு, ஆராதிக்கிற தேவனுக்கு, அழைத்த தெய்வத்திற்கு எப்போதுமே என் கூடவே இருக்கணும். மைமோண்டாலையா தேவனால் அழைக்கப்பட்ட சனம் கர்த்தரோட இருக்கணும். நீ அங்க நில்லு. கர்த்தர் சொன்ன மாதிரி கேட்டோம் அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறபடியே நம்ம செஞ்சோம்னா மகிமை வெளிப்படும். ஆச்சரிப்பு கூட அதுக்கு ஒரு பிரசங்கம் வச்சிருக்கேன், இன்னும் பேசல. கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் கற்பித்தபடியே செய்தான். கர்த்தர் கற்பித்தபடியே செய்தான். கர்த்தர் சொன்னபடியே செய்தான். கர்த்தர் சொன்னபடியே செஞ்சோம்னா மகிமை வெளிப்படும். கர்த்தர் சொன்னபடி வலைய போட்டா 2 படகுல நிரம்பும். திரளான மீனை தருவார். வலை கிழிஞ்சு போற மாதிரி தருவார். கர்த்தர் சொன்னபடியே தண்ணியை ஊற்றணும்னா தண்ணி ரசமா மாறிடும். அவர் சொல்லுகிறபடி செய்யணும். அவர் சொல்லாத செஞ்சோம்னா தோத்து போயிடுவோம். நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். நான் சொல்றேன், நம்முடைய பலகீனத்தையும் சொல்லணும்ல. என்ன, கர்த்தர் சொன்னபடி செஞ்சோம்னா தண்ணீரும் ரசமா மாறும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய். வேலைக்காரர் இல்லையா? ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் பேதுரு. ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடிச்சான். ராத்திரி ஃபுல்லாக பிரயாசப்பட்டான். சோம்பேறி கிடையாது, அவன் உழைப்பாளி. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டான். அவனுக்கு தெரியாதா மீனுக்கு இருக்கிற இடம்? ஒன்றும் இல்லை. படகுல அவரு இல்லை. அதான் இப்போ படகுல அவர் இருக்காரு. அவர் வார்த்தையின்படியே செய்யறான். அவர் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் நம்மோடு தான் இருக்காரு. ரசிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செஞ்சிருது. ஆனால் அதனால நான் நினைச்சதெல்லாம் செய்வேன்னு சொல்லக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் ஊழியக்காரன், நான் இஷ்ட நான் செய்யவா அப்படின்னு கேட்கணும். இதை செய்வா, நீங்கள் செய்வீங்களா, என் கூட வருவீங்களா? தாவீது கேட்டான் இல்லையா? கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கல்லெறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நான் போகவா? போ. ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். சொல்லுவியா, ஒன்றும் குறைபடலை. பெரிய யுத்த ஜனங்கள்லாம் அவன் இருக்கிறான், பெரிய யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, பலசாலிகள். தாவீது பலசாலி, அவங்கள்ட்ட இருக்கிற சும்மாவா இருப்பாங்க? பெரிய பலசாலிகள். பலசாலி நம்பி யுத்தம் அல்ல, பலமுள்ள கர்த்தரை நம்பி. பலமுள்ள கர்த்தரை நம்பினா ஒன்றும் குறைபடாதபடி நீ எல்லாவற்றையும் மீட்க முடியும். நீங்கள் மீட்டு கொண்டு வர முடியும். திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்னோடு இருக்கணும். மார்க்கில் வாசிக்கிறோம் இல்லையா? அவரோடு கூட இருக்கும்படி அழைத்தார். அவரோடு இருக்கணும். அவர் அதிகமாக விரும்புவார். வயசானவங்களை பார்த்தீங்களா, எங்கே போகிற வா, தாத்தாட்ட பேசிட்டு கூப்பிட முடியல, பாட்டிகிட்ட பேசிட்டு எங்கே போ, தனியாக இருக்கு. தனிமை நமக்கு எவ்வளோ வாட்டுது இல்லையா? தேவன் எவ்வளோ தந்திருக்கேன், எவ்வளோ செஞ்சிருக்கேன், என்னை விட்டுட்டு போகாது. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. சே, ஒரு சின்ன காரியம்தான். அவருக்கு இல்லாத ஆட்களா? சர்வத்தை சிருஷ்டித்த தெய்வம். அவர் யார்கிட்ட கேட்கிறார்? ஊர்லயா கேட்கிறார்? அழைச்ச மனுஷங்கிட்ட நீ என்னோட இருக்கணும், நீ எனக்காக இருக்கணும். கத்மயம் உண்டாங்க. ஹல்லேலூயா. நீ என்னோடு இருக்கணும், நீ எனக்காக இருக்கணும். நம்ம காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கத்மயம் உண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன அடி விழுதான். ஓப்பனாகவே சொல்கிறாங்க,
ஒரு சின்ன அடி விழுந்தாலும் எனக்கு என்ன ஆண்டவரே, இப்போ கடந்த வாரத்தில் கூட ஒரு கதை சரி பண்ணேன், அப்பெல்லாம் பேச மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடும், நான் தான் பொறுப்பு, நான் தான் அதுக்கு பொறுப்பு. அவங்க அப்படித்தான், நான் தான் பொறுப்பு, நான் ஜெபம் பண்ணுவேன் அவங்களுக்கு வேண்டி, அவங்கள்ட்ட அப்படி கேட்க மாட்டேன், அப்படி பேச மாட்டேன். நீ என்கிட்ட நில்லு, நான் பார்த்தேன் இல்லையா, கர்த்தரெல்லாம் சரியப்படுத்துவார், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஏன் அவங்கள குற்றம் சாட்டிகிட்டே இருக்கணும்? நம்ம ஏன் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்? நாம ஜெபம் பண்ணுவோமே, நாம தான் திறப்புல நிற்கணும். ஜனங்களுக்காக மோசே தானே திறப்புல நின்னா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது திருப்பிடும்போது கல் எறிஞ்சவனுக்கு பங்கு கொடுத்தான் இல்லையா? நீ கல்லை கொண்டு எரிஞ்சாலுப்பா, நீ யுத்தத்துக்கு வராதாள், உனக்கு பங்கு கிடைக்க தரமானே சொல்லல. கூட போன ஜனம் சொல்ல கொடுக்கப்படாது, அவன் மனைவி பிள்ளைகளை மட்டும் கொண்டு போட்டு. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம்ப்பா, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். எல்லாரும் ஷேர் பண்ணுவோம். பாவம் முடியல வரல, பாவம் முடியல ஜெபத்துக்கு வரல, பாவம் அவங்களும் சாப்பிடட்டும், அவங்களுக்கு ஜெபம். பாவம் அவங்க நடக்க முடியல, ஊழியத்துக்கு வரல, அவங்களுக்கு கொடுப்போம். இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நம்ம கொடுத்த ஆசீர்வாதம் இல்லையே. தாயர் சொன்னா இல்லையா, இதெல்லாம் மண்டையில ஏத்தனோம்னா யாரையும் இதையும் சொல்ல மாட்டோம். கத்து மகிமை உண்டாவது. அஜலோய்யா, அஜலோய்யா. கடந்த கர்த்தர் என்கிட்ட சொன்ன பிறகு நான் அந்த வார்த்தையை விட்டுட்டேன். வரமணுக்கிறாங்க வர அப்படி சொல்லுவேன். இப்போ அப்படியே கிடையாது. நம்ம தானே ஜெபம் பண்ணோம். நம்ம அவங்களோட ஒரு ஸ்டெப்பில் மேலே இருக்கிறோம். கதை அழைச்சிருக்கிற அபிஷேகம் இருக்கிறது. அவங்க ஏதோ சோர்ந்துட்டாங்க, நாம் சோறாமல் நின்றுட்டு இருக்கிறோம். அவங்க சோர்ந்து நம்ம தான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். நீ என் கூட இருக்கணும், நீ என்னண்டையில் இருக்கணும், நீ அங்கே நில்லு. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. தேவ மகிமையை காண முடியும். நீ கர்த்தரோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன இடத்துல, கர்த்தர் நிறுத்தின அந்த ஸ்தானத்தில் நாம் நின்னோம் அப்படின்னா தேவ மகிமை வெளிப்படும். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமை வெளிப்படணும். கர்த்தர் சொல்லாத இடத்துல, கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம். கர்த்தர் சொல்லாத ஒரு ஊழியத்தை நாம செய்ய வேண்டாம். கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை நாம செய்ய வேண்டாம். என் பெயர் பெருமைக்காக இத்தனை வருஷம் ஆகிய வயசு தந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. கர்த்தருக்கு சித்தமானால், அது தேவன் சொன்னால், நம்ம கர்த்தரோடு இருந்தா தாங்க அவர் சத்தத்தை கவனிக்க முடியும். யோவானே மாதிரி மார்பிள சாய்ந்திருக்கிற இடம் இல்லையா? அன்பான சீசன் எல்லாரும் நானா, அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது. 11 பேர்த்துக்கும் நானா ஆண்டவரே, நானா காட்டி கொடுப்பேன், நானா காட்டி கொடுக்க மனசு இரு மனசாக தான் இருந்திருக்கும். யோவான் தான் கேட்டான், மார்பிள சாய்ந்த யோவான், அது யார் ஆண்டவரே? தெரியும், நான் இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. நான் எப்போதும் அவரோட சார்ந்திருக்கிறேன், அவருடைய மார்பிள சாய்ந்திருக்கிறேன், அவரிடத்துல அன்பு கூறுகிறேன், நிச்சயம் என் தெய்வத்தெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டேன். அது யார் ஆண்டவரே? யோவான் அப்படி தானே கேட்டான், அது யார்? மற்றவங்களும் நானா 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 தான். யோவான் மட்டும்தான் அது யார்? அவரோடு இருக்கிறவங்களுக்கு தான் அவருடைய இதய துடிப்பு தெரியும். ஆண்டவரை பற்றி எல்லாம் தெரியாது, போதிச்சாலும் ஏறாது இல்லையா? கர்த்தரோடு இருந்தால் தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். நம்ம கர்த்தர் அழைச்ச இடத்துல நிற்கிறோமா இல்லை நம்ம விலகிட்டோமாங்கிறது நமக்கு தெரியும். யாரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம், இதுக்கு பெரிய பிரசங்கமே தேவையில்லை, பெரிய தீர்க்க தரிசனம் தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு போனாலே தெரியும் நம்ம எங்கே நிற்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தேவன் சொல்லுவார் சரிப்படுத்த தானே. இப்போ தேவன் இப்போ என்ன சொல்கிறாரு, என்னை குற்றப்படுத்தலை, நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் நிற்கீங்கன்னு சொன்னார். ஒரே வார்த்தை முடிச்சப்ப நான் நினைக்கிறேன்,
1 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு யாருக்கா ஜெபம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அவர் என்கிட்ட சொல்லலை, தேவன் என்னை உணர்த்தினார். நம்ம ஊழியத்தை பற்றி பேசுகிறோம், சாரோட இருக்கிறோம், ஊழியத்தை பற்றி பேசுகிறோம், அழைத்து இருக்கிறோம், ஊழியத்தை பற்றி பேசுகிறோம். பக்தி விருத்திக்கு எதுவான காரியத்தை பேசுவது தவறல்ல. தேவையில்லாத காரியத்தை பேசி நேரத்தை போய்க்கிறப்படாது இல்லையா? ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார் இல்லையா? கொடுத்த வாய்ப்புகளை நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அதில் இருந்து நிறைய இடத்துல இருப்பதையும் நிற்பதையும் குறைத்துக் கொண்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக நான்காவதாக கடைசி வாசிங்க முடிச்சோம். 4வது 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலையும் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா. நான் உன்னோடு இருந்து நான் செய்ய போற காரியம் பெருசா இருக்கும். நீ என் கூட இருந்தீன்னா, நான் சொல்ற இடத்துல நின்னா, நான் உன்னோடு இருந்து நான் செய்யறது பெருசா இருக்கும். ஓ அப்படின்னு. அல்லேலூயா. இதை நான் தியானிக்கவே இல்லை, ஆண்டு இப்பதான் சொல்றார். இதை நான் தியானிக்கவே இல்லை, வசனத்தை வேற மாதிரி பேசுன்னு நினைச்சேன். ஆண்டு சொல்றாரு, இப்படி பேச. நீ என்னோடு இருந்தீன்னா, நான் உன்னோடு இருந்து நான் செய்யறதெல்லாம் பெருசாகவே இருக்குப்போ. என்னோடு இல்லாமல் பெருசாக செய்யும் அப்படி. நம்ம செல்போன்லேயே இருக்கிறோம். நம்ம ஒரு யோகா பண்ணி பார்ப்பேன். செல்போனில் பாட்டு கேட்குறோம், செய்திலாம் கேட்குறோம், அதெல்லாம் குறை சொல்லலை. அதை விட செய்தி கேட்கணும், தேவனுடைய செய்தியை கேட்கணும். அதை விட நீங்கள் சொந்தமாக பைபிள் படித்து ஜெபம் பண்ணணும். இது நம்ம பஸ்ஸில் போகும்போது வரும்போது வெளியில் இருக்கும்போது அதை பார்க்க தப்பில்லை. எப்பவும் நாம் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. என்ன வாட்ஸ்அப் எப்போ பார்த்தாலும் உன் நேரத்தை வீணாக்கி நாசமாக்கும். உன் 30,000 ரூபாய் சேல் உன்னை நாசமாக்கும். தேவையில்லாத கருத்தை கொண்டு வந்துடும். செல்போனோடு நாம சொல்லலாம், அவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை தான் அனுப்புறேன். 2 வசனத்தை அனுப்ப போதையா, நீ கர்த்தரோடு வாயா, என் கூட வா. சில வாட்ஸ்அப் அனுப்பிட்டு வா. நான் கேட்ட வசனம் தான் அனுப்புறோம். நம்ம ஸ்டேட்டஸ் வசனம் தான். எப்பவும் அதிலே இருக்க வேண்டாம்னு சொல்கிறேன். எப்பவும் அதிலே உரசிக்கிட்டே இருந்து அப்புறம் இந்த ஸ்க்ரீன்லாம் போய் ஒரு வேறு இது மாட்டி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இப்படி செய்தி பார்க்குறோம். சில செய்திகளை பார்க்குறோம், தப்புக்கு நான் பார்க்குறேன். பழைய செய்திகளை பார்ப்பேன். தாமஸ் ராஜா அவங்க அந்த அந்த சுந்தரையா, சாமசுந்தரையா அவங்க செய்கிறாங்க கேட்பேன். பழைய ஆட்கள் அவங்களாம். அதோட சரி, அதுக்கு பிறகு நம்ம லைனில் வந்துடணும். அது கொஞ்சம் அதிலே உட்காந்து மூழ்கிட்டே இருக்க முடியாது. அதை வச்சு நம்ம காய்ப்படிச்சு பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த செய்தி வேற மாதிரி பேசிடலாம். நான் அப்படி நான் நினச்சி நிறைய செஞ்சுருக்கிறேன். ஒரு தலைப்பை தேவன் நமக்கு வேற ஒரு தலைப்பை மாற்றி தருவார். அது தவறல்ல. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நீ என்னோடு இருந்தீன்னா, நான் உன் கூட இருந்து நான் பெருசாக செய்வேன். நீ என் கூட இல்லைன்னா, நீ யார் கூட இருந்தாலும் உனக்கு ஒன்று நடக்க. உங்காரியம் நடக்க. அதான் அர்த்தம். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்க அதை பார்ப்பாங்க. மற்றவங்க பார்க்கும்படி நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன், உனக்கு செய்வேன்.
உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஒரு மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் தேவனோடு இருப்பானால் தேவ சமூகம் அவனை நடத்தும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரலாம். சமாதானமாய் காணப்படுவது கஷ்டமான ஒரு காரியம். ஒரு இளைப்பாறுதல் நமக்கு தேவை. எப்பவும் நம்ம ரன்னிங்களே இருக்கக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை, ஒரு இளைப்பாறு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். எங்க குடும்பத்தை பார்த்து சுருக்கமாக சொல்ல, மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். எங்களை சொல்ல அவங்கள சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனை, சிரிச்ச முகத்தோடு பேசுவது, பழகுவது, ஜாலியாக இருப்பார். தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். கத்மயமோண்டு ஆவதா. ஹல்லேலூயா. பிசாசு வெட்கப்படும்படி தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். தேவன் கொடுத்த பெரிய கிஃப்ட் அதுதான். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாம் ஜெபமுனமா, எல்லாரும் கண்கள் மூடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மையப்படுத்துகிறோம். கர்த்தர் மோசேயை பெயரை சொல்லி அழைத்தார். அவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன், கிருபையினால் அழைத்த தேவன், நம்மளை அறிந்த தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அது அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். சமாதானத்தோடு கூட இருக்க தேவன் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய அழைப்பு ஒரு விசேஷித்த அழைப்பு. நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். மோசேயிட்ட சொல்லும்போது, என் சமூகம் உனக்கு முன்னால போகும், என் சமூகம் உன்னை நடத்தும், நான் உனக்கு இளைப்பாறு தருவேன். நீ சோர்ந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பொழுது நான் உனக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலாக இருப்பேன். நீ வெயிலுக்கு ஒதுங்கும், நான் நிழலாக இருப்பேன் உனக்கு. என் சமூகம் உன்னை நடத்தும். தேவ சமூகத்தில் வல்லமை உண்டு, மகிழ்ச்சி உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. எப்போ தேவ வல்லமை நடத்தல வெளிப்படணுமோ அப்போ வெளிப்படும். நமக்கு ஆயத்தம் பண்ணுவார், போற பாதையை சரிப்படுத்துவார். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்னே போகுமானால் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. நம்ம சோர்ந்து போயிட மாட்டோம். தோல்விகள் மத்தியில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கும், இழப்புகளுக்கு மத்தியில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். தேவன் கைவிடவே மாட்டார். இயேசுவே, என்னண்டேலே உனக்கு ஒரு இடம் உண்டு, என் பக்கத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. எல்லாரும் எளிமைப்பா, எல்லாரும் எளிமைப்போமா, எளிமை ஜோமனி பிடிக்கப்போ. ஹல்லேலூயா. 5 நிமிஷம் முடிச்சிடும். என்னண்டேல உனக்கு ஒரு இடம் உண்டு, நீ அங்கே நில்லு. என் மகிமை கடந்து போ, என் மகிமை நீ பாப்பா. நீ அங்கே நின்னா, நான் சொல்ற இடத்துல நின்னா, நான் உன்னை நிறுத்தின ஸ்தானத்தில் நின்னா என் மகிமையை நீ காண முடியும். என் பக்கத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. நீ என்னோடு இருக்கணும், நீ என் கூட இருக்கணும். நீ என் கூட இருந்தீன்னா நான் உன் கூட இருந்து பெரிய காரியத்தை நான் செய்வேன். ரீபா லாபா ஷாக்காரா அதிகாமா எல்லாரும் கரங்களை வைத்தோம். குரிமா லாபா சங்கர், நான் உடம்படிக்கை பண்ணுறேன். எவ்வளோ பெரிய தெய்வம் நம்மகிட்ட சத்தியம் பண்றாரு. நம்மகிட்ட ஒரு சத்தியம் பண்றாரு பாருங்க. எவ்வளவு பெரிய தெய்வம். அவர் வாக்கு மாற மாட்டேன்னு நமக்கு சத்தியம் பண்ணி கொடுக்காரு, உடன்படிக்கை பண்றாரு. நீ என் கூட இருந்தா
நான் உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உன் கூட இருக்கிற ஜனங்க அதை பார்ப்பாங்க. போ ரீமா லாபா ஷக்கராடிகா ரமா லாபா சங்கரா. நன்றியோடு எங்களை துதிக்க நன்றி செலுத்துக்கிறோம். கடைசியில் ஐந்தாவது கூட ஒரு வசனம் உண்டு. 34 தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். உன்னை கண்டு அவங்க பயப்படுவாங்க. தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணும் பொழுது மற்ற ஜனங்க ஒன்னெல்லாம் கண்டு பயப்படுவாங்க. நீ அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. சர்ப்பத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. வஞ்சகத்தின் ஆவிகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. பில்லிசூனிய ஆவிகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. என் மகிமை உன் கூட இருக்கும். அவங்க உன்னை கண்டு பயப்படுவாங்க. ஆண்டவர் சொல்ற, உன்னை கண்டு அவங்க பயப்படுவாங்கப்பா. நான் உன்னை பிரகாசிக்க பண்ண ரீபாலா. எல்லாரும் கரங்களை உயர்த்து ஹல்லேலூயா. தேவன் ஹல்லேலூயா. எதை குறித்து பயப்படாது. ஐயோ அந்த ஆவியை நம்மளை அட்டாச் பண்ணிடுமா, அது நம்மள வந்து அப்படி பண்ணுமோ. கர்த்தருடைய மகிமை உங்களோடு இருக்குமானால் உங்களை கண்டு அவங்க பயப்படுவாங்க. எது உங்களை மேற்கொள்ளாது, எந்த கிரியை உங்களை மேற்கொள்ளாது. யாரும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எந்த குறி சொல்லுதலும் வெள்ளி சூனியமும் உங்களுக்கு வைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் அது வேலை செய்யாது. உங்களை கண்டு அவங்க பயப்படுவாங்க. உங்களை கண்டு அவங்க பயப்படுவாங்க. உங்களை கண்டு அவங்க பயப்படுவாங்க. சத்துருவை கண்டு பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட தேவ மகிமை இருக்கு. சத்துரு தான் உங்களை கண்டு பயப்படணும். இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவி அகன்று போகட்டும். பயமுறுத்துகிற ஆவி அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை பயமுறுத்துகிற ஆவிகள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் தீபாலாபா சங்கர தீபாலாபா லதா கபாலாபா. ஆண்டவரே ஆசீர்வதி. எல்லா பயத்தின் ஆவி அகன்று போகட்டும். பயமுறுத்துகிற ஆவி அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பலகீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஜொலிக்க பண்ணுவார். இன்னொரு அர்த்தம், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உங்க குடும்பத்தை வாழ வைப்பார். உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுக்கு இருக்கிற பயத்தை தேவன் எடுத்து போடுவாராக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய வாழ வைக்கிற தெய்வம். நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஒரு சேலஞ்சா சொல்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, பார்க்குறியா அப்படி சொல்லுவோம் இல்லையா, நீ பாரு அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதான் ஆண்டவர் சொல்ல, பார் நான் உன் கூட இருந்து நான் செய்கிறத நீ பார். ஆனால் நீ என் கூட இரு. நீ என் கூட இருந்தால் போதும், நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன். நம்ம யாரோடோ இருக்கிறோம். நம்ம மனசு யாரையோ சார்ந்திருக்கு. நம்ம மனசு யாரையோ சார்ந்திருக்கு. யாரையோ எண்ணிட்டு இருக்கு, யாரையோ நம்பிக்கிட்டு இருக்கு. நீ கர்த்தரை நம்புனா தேவன் நம்பிக்கையின் தேவனா இருப்பார். உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவுக்கு கொண்டு வருவார். ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு வேதம் சொல்லுகிறது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க மனசுல இன்னொரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதை எடுத்துருங்க. கர்த்தரை நம்பி பாருங்க. கர்த்தரை நம்பி பாருங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் வச்சிருக்க நம்பிக்கை வீணாகாது. அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்க. தண்ணீர் ரசமாய் மாறும். ஒன்றும் குறைபடாதபடி திருப்பி கொண்டுவீங்க. எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்வீர்கள்.
திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கத்திட்டு கேளுங்க. இக்கட்டான நேரம், கல்லெறியப்படுற நேரம், ஜனங்க அவமானப்படுத்துற நேரம், தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி நான் போகவா ஆண்டவரே, போ, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தருக்குள்ள பலனடைய நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கர்த்தர் சொல்வார், நீ போ, நான் உனக்கு தருவேன், போ. கடந்த நாட்களில் நீங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப தருவார். நீங்கள் மீட்க முடியாததை மீட்கும்படி கர்த்தர் இன்னைக்கு உதவி செய்வார். பார்க்க தண்ணீர் தான், சொல்றபடி தண்ணீரை ஊத்துறோம்னா ரசமா மாறும். தேவன் அற்புதங்களை செய்கிறவர், தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அவர் சொல்லுகிறபடியே செஞ்சோம்னா மகிமை வெளிப்படும். சொல்லாத செய்ய வேண்டாம், அவர் சொல்லதை செய்யுங்க. அவரோடு இருங்க, அவருக்காக இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். சார் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் எங்களோடு நீர் வார்த்தையின் மூலமாக பேசின காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அழைப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீர் அப்படியே செய்வீர். அழைக்கப்பட்ட நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாற வேண்டும் ஐயா. ஆம் பிதாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறீர். உமது சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது என்ற ஒரு வார்த்தையை இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, நமக்கு பெரிய காரியங்களை செய்கின்ற கர்த்தராக அவர் இருக்கின்றார். அவரோடு இருக்கும் பொழுது, தேவனோடு இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்பவராக அவர் இந்த காலை நேரத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றவர்களாக, அதை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக நாங்கள் செல்லத்தக்கதான கிருபை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக சோதரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஆண்டவரை குடும்பத்தையும் பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். ஆண்டவரே சோத்திரம். சோர்வுகள், பலகீனங்கள், வியாதிகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறணும். அது பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக சோத்திரம். என் ஆண்டவர் ஆசீர்வதி. உடைய சமூகம் உமது பிள்ளைகளை, குடும்பத்தை நடத்தட்டும். இழந்து போன எல்லாம் இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் திரும்ப பெற்றுக்கொள்ள, அண்டு ஒன்றும் குறைபடாதபடி திரும்ப பெற்றுக்கொண்டது போல, திருப்பி கொண்டது போல, அருமையான நம்முடைய பிள்ளைகளும் கடந்த நாட்களில் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாதபடி திரும்ப பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதியும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும், மகிமைப்படும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் மனிதரோடு கூட நடைபெறுவது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.